கர்த்தாவே, சத்திய வசனம் முற்றிலும் என் வாயினின்று நீங்க விடாதேயும். உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்காக நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யோவான் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு அவர்கள் உலகத்தார் அல்ல என்பதே. ஆண்டவர் இயேசு பிதாவின் சித்தத்தின்படியே இந்த உலகத்திற்கு வந்து தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தி சுவிசேஷத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் எல்லோருக்கும் அறிவித்து கொண்டே சென்றார். தான் இந்த உலகத்தின் பாவத்தை சுமக்கும்படியாக கல்வாரி சிலுவையில் மரிக்க வேண்டும் என்பதற்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு மகா பிரதான ஆசாரியனின் ஜெபத்தை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஏறெடுக்கிறார். இந்த உலகத்தின் ஒவ்வொருவருக்காகவும் பாவ பரிகாரத்தையும் பாவ மன்னிப்பையும் இரட்சிப்பையும் கொடுப்பதற்காகத்தான் வந்த நோக்கத்தை அறிந்த இயேசு தான் இந்த உலகத்தை விட்டு போகும் நேரம் வந்துவிட்டதையும் அறிந்தவராக தன்னுடைய சீசர்களும் தன்னை பின்பற்றுகிறவர்களும் இந்த உலகத்தவர்கள் அல்ல என்கிறார். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உடையவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார். அதனால்தான் பிதாவினிடத்தில் நீர் இவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்கிறார். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம்மை அவரோடு இருக்கும்படிக்கே நம்மை உண்டாக்கினார். ஆனால் பாவத்தின் நிமித்தம் தேவனை விட்டு நாம் தூரமானோம். இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவின் ஆசையும் விருப்பமுமாகும். அதனால்தான் நம்மை இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை தேவனை விட்டு தூரமாக்கும். நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்றபடி வாழும்போது நாம் இந்த உலகத்தை விட்டு போனாலும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போய் சேருவோம். தேவனுடைய ராஜ்யம் மட்டுமே நித்தியமும் நிரந்தரமானதுமாகும். அதற்காகவே நாம் ஜீவிப்போம். நம்மை நாமே கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, எங்களிடத்தில் இருக்கும் உலக பிரகாரமான சுபாவத்தை விட்டுவிட்டு தேவனுடைய ராஜ்யத்தின் சுபாவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.